நம்ம எல்லாம் மதிய நேரத்துல இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணில ஒரு பிரியாணி வாங்கி அடிச்சுட்டு மல்லாக்கப்படுத்து கனவு கண்டுறப்ப அந்த கனவுல கூட இந்த அளவுக்கு மேஜிக் நடக்காதுங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மேஜிக்லாம் பண்ணி காமிக்கிறான் இந்த மெஜிஷியன். அவன் பண்ற மேஜிக்லாம் உண்மையா, அவன் உண்மையான மெஜிஷியனா இல்லையான்ற குழப்பம் ஒரு பக்கம். அதே நேரத்தில் இந்த சைடு இவ்வளவு நாளா இவ கிளாஸ்ல இவன் தான் ரொம்ப நல்லவன், படிப்பாளி, பி ராமானுஜம் மாதிரி இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த நைல்டங் பையன் இப்ப நான் உனக்கு காசு தரேன், நீ ஃபெயில் ஆயிரு அப்படின்னு வந்து சொல்றான். இவன் நல்லவனா கெட்டவனா இப்படி பயங்கர குழப்பத்தோட தான் போன எபிசோட நம்ம பார்த்து முடிச்சோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரா ஃபேண்டசியா போயிட்டு இருக்கிற தி சவுண்ட் ஆஃப் மேஜிக் என்ற கொரியன் டிராமாவோட 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். சோ ரொம்பவே ஃபீல் குட்டா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க இந்த டிராமா போயிட்டு இருக்கு. அதனால மறக்காம யாருமே மிஸ் பண்ணாம எல்லாருமே இந்த டிராமாவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மொத 3 எபிசோடோட லிங்க்குமே நான் கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். அது போக இன்னுமே உங்களுக்கு சோம்பேறியா இருந்துச்சுன்னா கூட லிங்க்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு நான் அந்த லிங்க் அனுப்பிச்சுட்றேன். மறக்காம அந்த 3 எபிசோட் ட்ரை பண்ணிட்டு இப்போ நம்ம பார்க்க போற 4th எபிசோடையும் பார்த்து கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு எபிசோட் இன்னுமே நிறைய மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு எபிசோட தாங்க இருக்க போகுது. அதனால ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்க போகுது. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற யவர்மன் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். இப்போ நம்ம நைல்டங் நம்ம யுனாகிட்ட நான் உனக்கு காசு தரேன், நீ ஃபெயில் ஆயிரும் வரப்போற மேக்ஸ் டெஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுல இருந்தா இந்த எபிசோடுமே ஆரம்பிக்குது. நம்ம யுனாகி இப்போ மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிக்கிறான், அம்மா நான் உங்ககிட்ட நைல்டங்கை பத்தி நான் சொல்லியிருக்கேன்ல, ரொம்பவே நல்ல பையன், கிளாஸ்லேயே டாப்பரான பையன், அவன் கூட ஒரு வாட்டி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான்னு சொன்னேனே, அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அது சும்மா விளாண்டேன்னு சொன்னா பாத்தீங்களா, அதே மாதிரி அவன் இப்பயும் சொல்லிட மாட்டானான்னு எனக்கு இருக்குமா. இப்பயும் நான் சும்மா தான் சொன்னேன், உன்னை வச்சு ஃபன் பண்ணேன், நீ அந்த மாதிரி ஃபெயிலாம் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட மாட்டானா, நான் ரொம்பவே ஏக்கமா இருக்கேம்மா அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்றாங்க. இவன் இப்படி மனசுல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கிட்டு இருந்த நைல்டங் பையன், இந்தாமா ஏய் உனக்கு காசு வேணுமா வேணாமா, நீ ஃபெயில் ஆகிறே இல்லையா, என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறேன். நம்ம யுனாகியுமே சரி நான் யோசித்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. ஆனா என்ன ஒரு பெரிய ஏமாற்றத்தோட வர, இவ்வளவு நாள் அம்பி மாதிரி இருந்தவன் என்னடா நீ திடீர்னு அந்நியன் மாதிரி பேசிட்டானே அப்படின்னு ஒரு குழப்பத்தோடையும் போறான். அன்னைக்கு நைட்டு வீட்டுல போயிட்டு அப்படியே அன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அவ தங்கச்சி பின்னாடி படுத்துமே இருக்கா. நம்ம யுனாகிக்கு அதே தாட் தான், அவன் எப்படி அப்படி சொல்லலாம், அவன் உண்மையிலே நல்லவனா கேட்டவனா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அப்ப அவ தங்கச்சி பின்னாடி இருந்து கையில ஒரு கோழி முட்டையை வச்சுக்கிட்டு, நான் உன்னை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறேன், நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உனக்கு நான் இந்த மாதிரி லைட்ஸ் வச்சுட்டு உனக்கு தண்ணி ஊத்திட்டே தான் இருப்பேன், நீ வேமா பொறிஞ்சு வெளியே வந்துருவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யுனாகியுமே அதை பார்த்து சிரிச்சுட்டு, தூங்கலையா நீ, காலையில ஸ்கூல் இருக்குல்ல, வேமா படுத்து தூங்கு, அப்பதான் நான் காலையில பிரிஸ்கா போக முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம யுனாகியோட தங்கச்சி என்ன சொல்றான்னா, அது பிரச்சனை கிடையாது, காலையில எங்க ஸ்கூல்ல ஃபீல்ட் ட்ரிப் ஆரம்பிக்குது, அதனால வரப்போற 3 நாளுமே சும்மா அட்டெண்டன்ஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க, நாங்க ஜாலியா தான் இருப்போம், நாங்க போய் கூட தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்றான். நம்ம யுனாகிக்கு ஒரு மாதிரி ஆயிருது, நம்மகிட்ட காசு இல்ல அதனாலதான் அவ ஃபீல்ட் ட்ரிப் போலன்றத வெளியே கொஞ்சம் கூட காமிச்சுக்க மாட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே கூட நம்ம யுனாகியோட தங்கச்சி என்ன சொல்றான்னா, அது மட்டும் இல்லாம இவ்வளவு காசு கொடுத்து அந்த ஃபீல்ட் ட்ரிப் போறதுக்கு ஒருத்தே கிடையாது, உனக்கே தெரியும் நான் ரொம்ப பயந்தாங்கொல்லின்னு, அங்க என் கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து நான் எப்படி தூங்குவேன், எனக்கு வெக்கமா இருக்காதா அப்படி இப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறான். இப்ப நம்ம யுனாகியுமே இல்ல உனக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ நீ ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போற, நம்மளதான் காசு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணுமே அதுக்கு என்னது நம்மகிட்ட காசு இருக்கா, அப்ப நான் இப்பயே போய் பேக் பண்ண ஆரம்பிச்சிடறேன், உண்மையிலே நம்மகிட்ட காசு இருக்குல்ல அப்படின்னு கேட்கறான். நம்ம யுனாகியுமே ஆமா கண்டிப்பா இருக்கு, நீ போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். அந்த சின்ன பொண்ணுமே கேட்டோன்னே கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே அதோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நாளைக்கு போறதுக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிருது. அதாவது நம்ம யுனாகி மங்காத்தா பட அஜித் மாதிரி இப்போ ஸ்கேம் தான் பண்ண போறா, அவன்கிட்ட இருந்து காசு வாங்க தான் போறான்னு சொல்லிட்டா. அடுத்த நாள் கிளாஸுக்கு வரா. அந்த நைல்டங் போய் வழக்கம் போல எல்லாத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துறா. இவளுக்கு உள்ள போக சங்கட்டமாவே இருக்கு. அப்படியே போய் பக்கத்துல உட்காரா. அந்த நைல்டங்கும் என்னடா பேசுறது, ஒருவேளை நம்ம தப்பா கேட்டோமோ அப்படின்ற மாதிரி பம்மிட்டே உட்காந்துருக்கேன். அப்ப நம்ம யுனாகி சரி நான் இப்ப இதுல ஃபெயில் ஆயிட்டா எனக்கு எவ்வளவு தருவ அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அந்த நைல்டங் இப்ப நான் உனக்கு 200,000 வான் தருவேன், அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 300 தரேன், ஓகே தானே அப்படின்னு சொல்லிடுறா. அப்படி நம்ம யுனாகியுமே என்ன பண்ண, இப்ப நம்ம தங்கச்சி வேற அனுப்ப சொல்லியாச்சு, இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பி சுட்டுருவாங்களே, வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு காசையுமே வாங்குறாங்க. அதுவும் வேமா வாங்கி முடிப்பாங்களா, அதான் கிடையாது, ஏதோ 2 ராஜாக்க நாட்டு பிரிச்சு ஆள்ற மாதிரி அப்படி சைட்ல கையை வச்சு மெதுவா வாங்கிட்டு இருக்காங்க காசை. கரெக்டா அவ வாங்கி முடிக்கிறதுக்குள்ள நம்ம யுனாகியை புள்ளி பண்ணாங்க பாத்தீங்களா ஒரு 2 பொண்ணுங்க, அவங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம யுனாகிக்கு இன்னுமே பயமே போயிருது, ஆஹா இவங்க பாத்துருவாங்களோ அப்படின்ட்டு. அதனால டக்குன்னு காசை பிடிங்கி அப்படியே கையில மறைச்சு வச்சுறா. அவ உள்ள வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னு நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம யுனாகிக்கு உயிரே போயிருது, ஆகா சும்மாவே நம்ம பேர் நாரி போய் கிடக்குது, இப்ப காசு வர வாங்கிட்டோம் சொல்லிடுவாங்களே அப்படின்னு ரொம்ப பயத்துல இருக்கா. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு என்ன நீங்க 2 பேர் பண்றது எனக்கு தெரியாது நினைச்சீங்களா, நீங்க 2 பேரும் இப்ப கையை பிடிச்சிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு உளருது அந்த லூசு. அப்படியே எங்க கிளாஸ்ல உட்காந்துருக்க முன்னாடி இருக்கிற 2 பேர்ட்டையும் போயிட்டு பாருங்கடி இவங்க 2 பேரும் டேட் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுறா. அன்னைக்கு டெஸ்ட்டுமே ஆரம்பிச்சிருது. நம்ம யுனாகி இதெல்லாத்தையும் மறந்து டக்கு டக்குன்னு எல்லா ஆன்சருக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு ராமானுஜம் மாதிரி மேக்ஸ் டெஸ்ட்டை பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது, ஆஹா நம்ம காசு வாங்கிட்டோமோ அப்படின்னு.
அதனால இந்த மைனஸை பிளஸ் ஆக்கி விடுறது 2 12 ஆக்கி விடுறது அப்படின்னு வேணும்னே தப்பு பண்றா, வேணும்னே ஃபெயில் ஆகுறா. அப்படியே அந்த டெஸ்ட்டுமே முடிஞ்சிருது. நம்ம யுனாகி சொன்ன மாதிரி கொஞ்சம் மார்க் கம்மியா தாங்க எழுதிருக்கா. அந்த நைல்டங் பையன் நல்லா தான் பண்ணிருப்பான் போல. இப்ப அந்த டெஸ்ட்டுமே முடிஞ்சிருது. அப்படியே ஸ்கூலை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் ஆயிடுது. நம்ம யுனாகி இப்ப அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தாங்க போய் உட்காந்துருக்கா. அப்படியே அங்க சுத்தி முத்தி பாக்குறா. அப்ப அங்க அந்த மேரி கோ ரவுண்டுன்னு ஒரு ராட்னம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ராட்னத்தை பாக்குறா. அந்த ராட்னத்துல நம்ம யுனாகியும் அவங்க அம்மாவும் சின்ன வயசுல விளையாண்டதை யோசித்து பார்த்துட்டு இருக்கா. இப்ப நம்ம யுனாகி அப்படியே சின்ன வயசுல இருக்கிறப்ப ஜாலியா அந்த ராட்னத்தை சுத்தி விளையாடுறது, பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறது அப்படின்னு ஜாலியா அங்கிட்டு இங்கிட்ட அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல சுத்திட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அம்மாவை இவளும் போறப்ப அங்கிட்ட ஒரு சின்ன பொண்ணு அழுதுட்டே அவங்க அம்மாவை தொலைச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம யுனாகியோட அம்மா, இங்க பாரு யுனாகி, நீ ஒரு வேளை என்னை தொலைச்சிட்டாலோ இல்ல நீ தொலைஞ்சு போயிட்டாலோ இந்த மாதிரிலாம் நீ அழுதுகிட்டு இருக்காது, புரியுதா? நீ இந்த ராட்னத்துக்கு முன்னாடி வந்து நின்று ஏன்னா நான் உன்னை இங்க வந்து பாத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யுனாகியுமே சரிம்மா நீங்க சொல்ற மாதிரி நான் நல்ல பிள்ளைய இங்க வந்து பாத்துறேன், நான் அழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா நம்ம யுனாகி. சொன்னது மட்டும் இல்ல, அவங்க அம்மா நம்ம யுனாகியை விட்டுட்டு போயிருவாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு நாள் கூட விழாம எல்லா நாளுமே நம்ம யுனாகி அந்த ராட்னத்துக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்படியே அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே சோகமா உட்காந்துருக்கா. அப்ப கரெக்டா அங்கிருந்து எந்திரிச்சு போலான்னு பாக்குறா. பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட், நீ என்னை தான் தேடிட்டு இருந்தே எவ்வளவு நேரம் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா நம்ம மெஜிஷியன் தான். ஆஹா இவன் வேற வந்து டாண்டா, நீ சும்மா விட மாட்டானே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கா நம்ம யுனாகி. நம்ம யுனாகியுமே அவன்கிட்ட இல்ல நான் உன்னையெல்லாம் தேடல அப்படின்னு எந்திரிக்க போறா. டக்குன்னு அந்த மெஜிஷியன் நம்ம யுனாகி பக்கத்துல வந்து உட்காடுறான். வந்து உட்காந்துட்டு அப்புறம் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம யுனாகி அது என்னவோ தெரியல, இந்த சந்தோஷமோ சோகமோ எது வந்தாலும் எனக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வரது ஒரு வழக்கமா போயிருச்சு. இந்த சில்ட்ரன்ஸ் டேல இருந்து என் பர்த்டே வரைக்கும் எல்லா நாளுக்கும் நான் இங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த மெஜிஷியன், உனக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வரது அவ்வளவு பிடிச்சிருக்குல, இங்க உள்ள வந்தோடனே உனக்கு இருக்கிற துக்கம் எல்லாமே மறந்து போயிருதுல அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம யுனாகி, இல்ல இப்போ அப்படிலாம் கிடையாது, ஒருவேளை இந்த பார்க்லாம் ரொம்ப துருபிடிச்சு போய் பழசானனாலயா இல்ல நான் வளர்ந்தனாலயான்னு தெரியல, எனக்கும் மெச்சூரிட்டி வந்துருச்சு போல அப்படின்னு நம்ம யுனாகி சொல்றான். அதுக்கு அந்த மெஜிஷியன், அப்படியா சரி இப்போ பார்க்கலாம், இப்போ நீ இந்த மேரி கோ ரவுண்ட் ராட்னத்துல ஏறி ரைட் பண்ணா உனக்கு பழைய மாதிரி சந்தோஷம் இருக்கா இல்லையான்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம யுனாகி, எப்பா டேய் நான் ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்கேன்டா, நீ இப்போ மேஜிக் பண்ணி இதை சுத்த வைக்க போறேன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த மெஜிஷியன், இல்ல நான் இப்போ போய் அந்த சுவிட்சை தான் போட போறேன், அதனால அந்த ராட்னம் சுத்த போகுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றான். நம்ம யுனாகியுமே, அப்படியா உனக்கு அதை சுத்த வைக்க தெரியுமா நிஜமாவா அப்படின்னு சொல்றான். நம்ம விஷயம் நேரா போய் அந்த ராட்னத்தை ஆனுமே பண்ணிடுறாங்க. அதை பார்த்து நம்ம யுனாகி, அப்ப இங்க இருக்கிற எல்லா ரைட்ஸுமே நீ சரி பண்ணிடுவியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த மெஜிஷியன், அது இங்க இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் பொறுத்து, அது எப்படிலாம் ஒர்க் பண்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அது ரிப்பேர் பண்றது அவ்வளவு கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். சரி இப்போ நீ முதல் ராட்னத்தில் ஏறு அப்படின்னு நம்ம யுனாகியை ஏற்றி விடுறான். பக்கத்துல இன்னொன்னுல அவனுமே ஏறி உட்காந்துடுறான். இப்போ நம்ம யுனாகி அந்த ராட்னத்தை ஸ்லோவா சுத்த சுத்த அப்படியே அவளோட கவலையெல்லாம் மறந்து கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமாக்குறாங்க. அப்படியே அவளோட இமேஜினேஷன்ல அந்த குதிரை பறக்கிற மாதிரிலாம் நினைச்சு பார்க்கறான். இந்த டிராமால என்ன ஒரு குளறுபடினா, இப்போ ஜோக்கர் 2 படம் வந்து பாத்தீங்களா, அதுல எப்படி நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு இருக்குமோ அது மாதிரி இதுல எபிசோடுக்கு 2 பாட்டு இருக்கும். ஆனா நம்ம சேனல்ல இந்த டிராமாவை பார்க்கறனால நீங்க பயப்படாதீங்க, நான் பாட்டெல்லாம் பாட முடியாது. அப்படியே அந்த ஊரையே இவங்க 2 பேர் குதிரையில சுத்தி வர மாதிரி அப்படியே பாட்டு பாடிட்டே ஜாலியா இந்த உலகத்துட்டே வெளியே போற மாதிரி பழைய எம்ஜிஆர் காலத்து படம் மாதிரி நம்ம மெஜிஷியன் நம்ம யுனாகி ஒரே குதிரையில ஏறி பறந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இப்ப அந்த பாட்டு முடிஞ்சிருது. நம்ம யுனாகியுமே அந்த குதிரையில சாஞ்சு அப்படியே தூங்கிருக்காங்க. அந்த ரைடு முடிஞ்சோடனே அவளுமே தயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறா. நம்ம மெஜிஷியன் நம்ம யுனாகிட்ட வந்து, என்ன நல்லா என்ஜாய் பண்ணியா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம யுனாகி, நான் கொஞ்ச நேரத்துக்கு என்னோட கவலையெல்லாம் மறந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். அது கேட்ட நம்ம மெஜிஷியன், கொஞ்ச நேரத்துக்கா, சரி நீ இந்த மாதிரி உன் லைஃப்ல அப்பப்போ கொஞ்சம் விஷயங்கள் பண்ணாதான் உன்னோட கவலையெல்லாம் நீ மறக்க முடியும், எடுத்துக்காட்டுக்கு என் கூட வந்து மேஜிக் கத்துக்கோயேன் அப்படின்னு சொல்றான். அது கேட்ட நம்ம யுனாகி, இல்ல கண்டிப்பா நான் அப்புறம் வரேன், அப்புறம் வந்து நான் கண்டிப்பா கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போறாங்க. கூடவே என்னால ஒரே மாதிரி நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதுவும் இப்ப இருக்கிற லைஃப் சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது, அதனால நான் கண்டிப்பா அப்புறம் மேஜிக் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். நம்ம மெஜிஷியனுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிருது. இதை கேட்டோடனே நம்ம யுனாகி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சோடனே நம்ம மெஜிஷியன், நான் நீ நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை, ஆனா நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் கண்டிப்பா பண்ணிரு, ஆனா நீ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள்ல தயவு செஞ்சு பண்ணாத, இதைத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றான். நம்ம யுனாகியுமே, ஆஹா ஆள் பார்க்க டாங்லி மாதிரி இருந்தாலும் திருக்குறள் மாதிரி 2 வரியில பல தத்துவம் வச்சிருக்கானேடாவேன் அப்படின்னு பார்த்துட்டு அது ரொம்பவே டீப்பா இருக்குன்னு யோசிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகிருது. நம்ம யுனாகி ஸ்கூலுக்குமே வந்துடுறா. எல்லாரும் நம்ம கிளாஸ் மாதிரி தான் இந்த மீன்ஸ் அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களோட கிளாஸ் டீச்சருமே உள்ள வந்துடுறாங்க. ஆஹா என் கண்மணிகள் எப்பயும் போல இன்னைக்கும் கத்திக்கிட்டா இருக்கீங்களா, ரொம்ப நல்லது அப்படி கிண்டல் பண்ணிட்டு உள்ள வர. உள்ள வந்துட்டு, நீங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் தான் இது, என் கையை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆமா இன்னைக்கு உங்க எல்லாத்தையோட ரேங்க் கார்டு தான் நான் கொடுக்க போறேன், செத்திங்கடா அப்படின்னு அந்த மாடுலேஷன்ல சொல்லாம சொல்றாரு. அதை பார்த்துட்டு பல பேர் ஐயோ போச்சுறான்னு கத்துறாங்க. நம்ம நைல்டங்கும் யுனாகிக்கும் ஒருவேளை நம்ம இவனோட கூட எடுத்துருப்போமோ அப்படின்னு நம்ம யுனாகிக்கு ஒரு டவுட், நம்ம நைல்டங் ஒருவேளை இவன் நம்மளோட கூட எடுத்துப்பாளோ அப்படின்னு இவனுக்கு ஒரு டவுட். இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த கிளாஸ் டீச்சர், நம்ம கிளாஸ்ல எல்லா ரேங்க்லயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கோம் தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு ரேங்க் கார்டு கொடுக்க போறேன், இல்ல நானே போய் தான் கொடுக்க போறேன், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுலாம் எனக்கு தான் லக்கு, அப்படிப்பட்ட ஒரு ரேரான ரேங்க் கார்ட்ஸ் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றான். அது யாருன்னா வேற யாரு, நம்ம நைல்டங் தான், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கான், எல்லாரும் பயங்கரமா கை தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரேங்க் கார்டை கொண்டு போய் இவர்
வரை நம்ம நைல் டங்க்கு கொடுக்குறாருங்க. அப்படியே எல்லாரும் அடி வாங்கிட்டு ரேங்க் கார்டும் வாங்கிடுறாங்க. நம்ம யுனாகியுமே ரேங்க் கார்டு வாங்கிறா. ஆனா அவ எவ்வளவு மார்க் என்ன பர்சன்டேஜ்னு காட்டல. இப்போ அப்படியே கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே நிக்கிறா நம்ம யுனாகி. நம்ம நைல் டங்க் பையனும் பக்கத்துல இருக்கான். அவன் வந்துட்டு நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்ட, அதனால ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் சொன்ன மாதிரி மிச்ச பணத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. நம்ம யுனாகியுமே சரி நான் உனக்கு கேட்கலாமா, நீ ஏன் இப்படி பண்ற, உனக்கே தெரியும் நீ எனக்கு காசு கொடுக்கலனாலுமே நீ தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எடுப்ப, அப்புறம் எதுக்கு வேணும்னே இப்படி பண்ற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம நைல் டங்க் சரி உனக்கு இதெல்லாமே தெரிஞ்சுக்கல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டே நீ காசை வாங்கின அப்படின்னு கேட்டு போடுறேன். நம்ம யுனாகிக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. பாத்தியா உனக்கே ஆன்சர் தெரியல, அதே மாதிரி தான் எனக்கும். நம்ம ரெண்டு பேத்துக்கும் அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன விடு அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே கூடவே இப்போ நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வேற கொடுக்க போறாங்க, அதனால அதுல நீ ஹெல்ப் பண்ணினா உனக்கு அதுக்கேற்ற காசுமே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம யுனாகி அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆயிட்டு ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு அப்படி நம்ம நைல் டங்கை பார்த்து சிரிச்சுட்டு சரி நீ எவ்வளவு கொடுப்ப அப்படின்னு கேட்கறான். நம்ம நைல் டங்குமே பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், நான் 20,000 வான் தரேன் கண்டிப்பா ஒரு ப்ராஜெக்ட்டுமே அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம யுனாகிமே ஆமா நீ தான் சொன்னேல அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கிடைக்கும்னு, அது வரைக்கும் நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காசை வாங்கி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து ஹெல்ப்புமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இவங்க எப்படி ஏதோ டைமண்ட் கை மாறுற மாதிரி இவ ப்ராஜெக்ட் கொடுக்க அந்த நைல் டங்க் பையன் இவளுக்கு காசு கொடுக்கன்னு அப்படியே போயிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு அந்த ஒரு பொண்ணு நம்ம யுனாகி கிளாஸ்ல காணாம போச்சுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த போஸ்டர் முன்னாடி இப்ப அந்த மெஜிஷியன் வந்து நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவனுக்கு நம்ம யுனாகி 2 பேர் புலி பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம மெஜிஷியன் வந்துட்டு உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா, அவளை நீ தான் எதுவும் பண்ணிட்டியோ நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இவனுமே ரொம்ப சீரியஸா மூஞ்சி வச்சுட்டு எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா இவன் பார்த்துட்டு இருக்கிறப்ப அங்கிட்ட இருந்து ரொம்ப வேமா சைரனோட ஒரு போலீஸ் காருமே நம்ம யுனாகியோட ஸ்கூலுக்கு போகுதுங்க. அவங்க அங்க போயிட்டு நம்ம யுனாகியோட டீச்சர்ட்ட உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சாலுமே இல்ல ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட எங்கிட்ட வந்துருங்க, தயவு செய்து இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாருமே அதுக்கு சரி நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த செமஸ்டர் ஆரம்பிச்சே கொஞ்ச நாள் தான் ஆரம்பிச்சிருக்கு, இந்த பசங்களோட பாதி மூஞ்சி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இல்லை, அதனால என்னால நோட்டீஸ் பண்றதெல்லாம் கஷ்டம், ஆனா கண்டிப்பா நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத அங்கிட்டு படிவலே இறங்கி வந்துட்டு இருந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ்மே கேட்றாங்க. அவங்க அந்த டீச்சரை பார்த்துட்டு வணக்கம் சார்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பேசிட்டு போறாங்க. என்னன்னா ஒருவேளை உண்மையிலேயே ஓடிட்டாலோ, ஏன்னா அவ லாஸ்ட் இயருமே இந்த மாதிரி தான் வீட்டு விட்டு ஓடி போனா அப்புறம் பிடிச்சிட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இவ உண்மையிலேயே ஓடிட்டா போல இவங்க எல்லாம் பேசுறத பார்த்தா அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு போறாங்க. இத நம்ம யுனாகியுமே பாத்துறா, அவளுமே ரொம்பவே இந்த இன்சிடென்ட்டை பார்த்து பயப்படுறாங்க. இப்போ நம்ம யுனாகி எங்க இருக்கானா அந்த மெஜிஷியன்ட்ட தான் வந்து உட்காந்துருக்கா. எனக்கு தான் தெரியுமே நீ மேஜிக் கத்துக்க வருவேன்னு அப்படின்னு சொல்றான். நம்ம யுனாகியுமே மனசுக்குள்ள ஆமா நான் திரும்பி வந்துட்டேன் உண்மைதான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. இப்போ நம்ம மெஜிஷியன் ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கலாம், சரி உன் ஹேர் பேண்டை கூட கையில் வச்சிருக்கல அதை கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே அதில் ஒரு சின்ன கிறிஸ்டல் பால் மாதிரி ஒன்று இருக்கு, அதை கையில் வச்சுட்டு அப்படியே அதில் உள்ள அந்த சின்ன கிறிஸ்டல் பாலை நம்ம கிரிக்கெட் விளையாடுற அளவுக்கு ஒரு பெரிய பால் சைஸுக்கு மாற்றி காமிச்சிடறான். அதை பார்த்து நம்ம யுனாகியுமே பரவாயில்ல நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றான். அது அப்படியே நமக்கு தெரியாம மறைச்சு ஒரு கையில் அந்த பால் எடுத்துட்டு இப்போ அந்த பால்ல பாத்தியா இப்போ நான் உனக்கு அந்த பாலை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில் மறைச்ச பாலை மறுபடியும் எடுத்து வச்சுட்டு பால் வந்துருச்சு பாத்தியா அப்படின்னு நம்ம யுனாகி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம யுனாகி அதுக்கு ஏண்டா இதெல்லாம் நானே பண்ணுவேனடா, உனக்கு தெரியுமா நான் சின்ன வயசுல எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கிறப்ப நானே மேஜிக் சொல்லலாம் பண்ணியிருக்கேன், அதுல இந்த மாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன், இதெல்லாம் என்ன மேஜிக் எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த மெஜிஷியன் டக்குன்னு ஓ அப்படியா, ஆனா உனக்கு இது தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருந்தான் பாத்தீங்களா அந்த பால், அதை டக்குன்னு ஒரு பூவா மாத்தி நம்ம யுனாகி கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் மேஜிக் நீ கண்டிப்பா உன் ஸ்கூல்ல பண்ணிருக்க மாட்டேல, இதுக்கு பேர் தான் சேஞ்ச் பண்ற மேஜிக் டெக்னிக் அப்படின்னு சொல்றான். நம்ம யுனாகியுமே இல்ல இது செமையா இருக்கனால இப்படி பண்ணதே கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு அந்த பஞ்சவர்ண கிளி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா பெருசா, அதுவுமே அங்கிட்டு இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்குங்க. இப்போ இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு நம்ம மெஜிஷியன் அந்த சைடு திரும்புறான். ஏன்னா அவன் அங்கிட்டு மறைஞ்சிட்டு இருந்த நம்ம நைல் டங்க பாத்துறான். ஆமாங்க நம்ம நைல் டங்குமே இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒளிந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நம்ம யுனாகியுமே என்னாச்சு அங்க எதுக்கு பாக்குற அப்படின்னு கேட்கறா. உடனே அதுக்கு அந்த மெஜிஷியன் அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பாத்துறான். இங்கிட்ட நம்ம நைல் டங்கும் மெஜிஷியனும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறாங்க. அதே நேரத்தில் அந்த சைடு நம்ம நைல் டங் ஐயோ பாத்துட்டாங்களே இப்ப நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது, எதுக்காக இங்க வந்தோம்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு சொல்லி யோசித்து நின்றுகிட்டு இருக்கான். இப்படி ரொம்பவே சூப்பரா இன்னைக்கு எபிசோட் முடியுதுங்க. ஸோ அந்த காணாம போன பொண்ணோட போஸ்டரை பார்த்தோன்னே நம்ம மெஜிஷியன் எதுக்கு அவ்வளோ சீரியஸாக அவன் மூஞ்சியை வச்சுட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சோடாபுட்டி நைல் டங்கு எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன், அவன் நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படின்னு உங்களுக்குமே இன்னுமே அந்த டவுட் இருக்கும். அந்த டவுட் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு கிளியர் ஆக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெஜிஷியனும் உண்மையாக மேஜிக் பண்ணுறவனா இல்லை 30 நாள் ப்ராக்டிஸ் புக்கான்னு அடுத்த எபிசோடில் தெரிய போகுது. இது எல்லாத்தையும் விட அடுத்த எபிசோட் ஒரு வேற லெவலான நம்ம யுனாகியை வச்சு பயங்கரமான ட்விஸ்டோட தாங்க முடிய போகுது. ஸோ இப்போ நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கனெக்ட் பண்ணி தான் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே இருக்க போகுது. அதனால இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடையும் மறக்காம பாருங்க, வரப்போற எபிசோடுமே மறந்தாலும் பாத்துருங்க, ஏன்னா அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஸோ இப்படி எல்லா எபிசோடையும் பார்க்கறதுக்கு அந்த மணியை டிங் டாங்னு தட்டிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்குமே நோட்டிஃபை ஆகி வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அப்படியே நம்ம சேனலும் கொஞ்சம் ரீச் ஆகும். ஏன்னா இந்த மிஸ்டர் பீன்ல வர ப்ளூ கார் மாதிரி நம்ம சேனல் எதுக்கு ஏனே தெரியாம படு அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. அதனால மறக்காம கொஞ்சம் சப்போர்ட்டை மட்டும் போட்டுருங்க. அப்படியே உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கு, இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதை அப்படியே
மனம் திறந்து கமெண்ட்லி கண்டினியூன்னு ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டுட்ருங்க. அது தான் எனக்குமே உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கா இல்லையா, கழிச்சு இந்த சீரிஸே வேணாமா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால மறக்காம கண்டினியூ ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டுட்ருங்க. கூடவே உங்களுக்கு இந்த டிராமால எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நைல் டங்குன்னு சொல்லி அவனும் வந்துடாதீங்க, அப்புறம் வாயிலே வெட்டுவேன். ஏன்னா அவனே பாக்குறதுக்கு பி ராமானுஜம் அந்த மாதிரி சாம்பாரா தான் இருக்கான். ஆனா அவன் கேரக்டருமே நல்லா தான் இருக்கும், போக போக பாப்பீங்க. ஸோ மறக்காம உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல போட்டுட்ருங்க. கூடவே ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, இந்த நாடோடிகள் படத்துல வர மாதிரி அப் டு டேட்ல கட்டுரை அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம சேனல் வீடியோஸ்மே அப் டு டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால நம்ம எல்லாருமே கூடவே நம்ம சேனல் வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்குமே கொஞ்சம் அப் டு டேட்ல நோட்டிஃபை ஆகும். அதனால மறக்காம முடிஞ்சா அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே गाइस, அடுத்த எபிசோட்ல வேகமா பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர், டாடா.